வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய கேள்விக்கிணவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு நீட் தேர்வு இருக்குமா இருக்காதா, கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் கூட ஒரு விதிவிலக்கு இருக்குமா இருக்காதா, அதிமுக நடக்கக்கூடிய குழப்பங்களுக்கான தீர்வு என்ன, டிடிவி முந்துகிறாரா, ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்று பல்வேறு குழப்பங்கள் அனுதினமும் ஒரு அறிவிப்பும் ஒரு பேட்டியுமாக வந்து கொண்டிருக்கின்றன. இந்த அத்தனை பிரச்சனைக்குமான தீர்வு என்ன, எப்போது இந்த பிரச்சனைகள்லாம் முடியும் உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்விக்கிணவல் நிகழ்ச்சியில் அதிமுக அம்மானியை சேர்ந்த அவைத்தலைவர் மற்றும் மூத்த அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். இந்த நீட் தேர்வு பிரச்சனையில் இறுதி முடிவாக என்ன எடுக்கலாம் நினைக்கிறீங்க? நிரந்தர விளக்குன்னு பார்க்க போறீங்களா, இல்லாட்டி கடந்த ஆண்டு மாதிரி இந்த ஆண்டு ஒரு விளக்குன்னு பார்க்குறீங்களா? இதில் ஒரு தொடர் தாமதம் தமிழக தரப்பில் இருக்குதா நீங்கள் நினைக்கலையா? மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சட்டத்தை இயற்றி இந்த சட்டத்தின் வாயிலாக நீட் தேர்வு விதிவிலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று பாரத பிரதமரை 5 முறை வலியுறுத்தியிருக்கிறார்கள். இறுதியாக ராமேஸ்வரம் வந்தபோது கூட பாரத பிரதமரோடு பேசி நல்ல தீர்வினை காண வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முடிவை பொறுத்தவரையிலும் மத்திய அரசு அதை பற்றி பரிசீலிப்பதாக கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நிலைப்பாடுகள் நீட் தேர்வு எங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோள் மட்டும்தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். கடந்த ஆண்டே நம்ம ஒரு ஆண்டுக்கு மட்டும் விதிவிலக்கு கேட்டோம். இந்த ஆண்டுமே பார்த்தோன்னா ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்து அதுக்கு ஒரு மசோதா தாக்கல் பண்ணி கொடுத்து அதுவும் ஓராண்டுக்கு மட்டுமே ஒவ்வொரு ஆண்டாக இழுத்துக்கிட்டோ ஒரு வாழ்வா சாவானே தெரியாமல் +2 மாணவர்கள் தவிக்கிறதா உணரலையா? குறிப்பாக இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிற நீட் தேர்வு என்பது ஒரு சட்டம். அதை தமிழகத்திற்கு நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதற்கு காரணம், நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற நிலைகள் மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு சிறப்பான முறையில் இந்த மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக தேர்வு செய்யப்பட வேண்டும், அதற்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நீட் தேர்வை பொறுத்தவரையிலும் விதிவிலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஸோ அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வு அமல்படுத்துவதற்கு தமிழக அரசு தயாராக இருக்கிறதா? நாங்கள் கேட்கின்ற கேள்விகள் குறைந்தது 3 ஆண்டு காலத்திற்கு எங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டுக்கு பிறகு நீட் எழுத தயாராக இருக்கும்னு சொல்லி கருதுறீங்க? 3 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுடைய மாணவர்களை சிறப்பான தேர்வுகளை தேர்வு செய்கின்ற வகையில் நாங்கள் பல்வேறு பயிற்சிகள் அளிப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. ஸோ இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறையில் 10th +2 மாணவர்களை நீட் தேர்வு எழுதுகிற அளவுக்கு கூட நம்ம தயார்படுத்தி வைக்கல. பள்ளிக்கல்வித்துறை அந்த அளவுக்கு பலவீனமாக இருந்திருக்கு. +2 மாணவர்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த +2 மாணவர்கள் நீட் தேர்வு எழுதக்கூடிய அளவுக்கு கூட பலமாக இல்லை அப்படின்னு பார்க்குறதா? பலவீனம் என்று சொல்லிவிட முடியாது. திடீரென்று ஒரு தேர்வு வருகின்ற போது அதற்கு மாணவர்களை தயார்படுத்துவது என்பது அவ்வளோ சுலபமான காரியம் அல்ல. +2 எழுதுகின்ற மாணவர்கள் இன்று அதைத்தான் மாற்றி அமைத்து +1 தேர்வு கொண்டு வரலாம் என்று ஒரு முயற்சிகள் மேற்கொண்டு இந்த ஆண்டு கொண்டு வருவதற்கு அது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். காரணம், எதிர்காலத்தில் நம்முடைய மாணவர்களை எப்படி பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்றலையே இந்த அரசு கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அரசை பொறுத்தவரையும் மாண்பு முதல்வருடைய ஒப்புதலோடு நாங்கள் 54,000 கேள்விகள், அதற்குள்ள விடைகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வரைபடங்கள் கொண்ட அந்த கேள்வித்தாள்களை இந்தியாவிலே யாரும் தயாரிக்க முடியாத அளவிற்கு நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கோம். 54,000 கேள்வி மாதிரி கேள்விகள், அதிலே பதில் அதே நேரத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும். இது நீட் தேர்வுக்கு தயார்படுத்தக்கூடிய முயற்சியா? அனைத்து தேர்வுகளும் சந்திப்பதற்காக தயார்படுத்தப்படுகிற கேள்வி. இதன் மூலமா எந்த பொதுத் தேர்வு வந்தாலும் மாணவர்கள் எதிர்கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். எதிர்காலத்தில் இந்தியாவிலே எந்த பொதுத் தேர்வு வந்தாலும் அதை சந்திக்கின்ற அளவிற்கு இது உருவாகும். இது எந்த ஆண்டு மாணவர்களுக்கு கொடுக்க போறோம்? நம்ம +2 மாணவர்கள் கொடுக்க போறோமா, +1 மாணவர்களுக்கு கொடுக்க போறோமா? இப்போது நாங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கோம். அது +2 மாணவர்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் இந்த வினா விடை அடங்கிய தொகுப்பு புத்தகம் +2 மாணவர்களுக்கு கொடுக்கப்படும். தொடர்ந்து கொடுப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. மாண்பு முதல்வருடைய ஒப்புதல் பெற்றதற்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்தப்படும். நீட் தேர்வுக்கு ஒருவேளை மத்திய அரசு விலக்கு அளிக்கல அல்லது மத்திய அரசு விலக்கு அளித்தும் உச்சநீதிமன்றம் அதை ஏற்கல அப்படின்னா என்ன செய்யறது? ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை நீட் தேர்வு நடந்துருச்சு, மாணவர்கள் எழுதிட்டாங்க. எங்களுடைய முயற்சிகள் தொடர்ந்து அதே நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர வேறு நிலைகள் இல்லை. ஒருவேளை உச்சநீதிமன்றம் நிராகரித்தால் அதற்கு இப்போது பதில் சொல்வதற்கு வாய்ப்பில்லை. பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தளவுக்கு எதிர்க்கட்சிகள் கூட பல பாராட்டுகளை தெரிவிக்கிறாங்க, நிறைய பல புதிய முயற்சிகளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பள்ளிக்கல்வித்துறையில் மட்டும்தான் இந்த நிலைமை இருக்குதா? மற்ற துறைகளில் என்ன நிலைமை இருக்குது? மற்ற துறைகளில் ஊழல் மலிந்து கிடக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின்லேருந்து தமாக தலைவர் திரு வாசன் வரைக்கும் அத்தனை பேருமே சொல்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு ஒரு தவறான கருத்து. ஒரு துறையை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அந்த துறையில் இருக்கின்ற அமைச்சர்கள் தங்களுடைய பணிகளை சிறப்பான முறையில் ஆற்றி வருகிறார்கள். அந்த துறையுடைய அமைச்சர்களை கேட்கின்ற போது தான் அந்த நிலைகள் அவர்களுக்கு தெரியும். என்னை பொறுத்தவரை கல்வித்துறை என்பது
பள்ளி கல்வித்துறையிலே பல்வேறு மாற்றங்களை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். காரணம், எதிர்காலத்தில் இந்தியாவிற்கே தமிழக மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக திகழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு பள்ளி கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்களை எதிர்கால இந்தியாவில் வருகின்ற பல்வேறு பொதுத் தேர்தலை சந்திப்பதற்கு, தேர்வுகளை சந்திப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். இல்லை, நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்கிறது தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்களும் உங்களுடைய செயலரும் ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷனில் செய்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற துறைகள் மீதான விமர்சனம் அதிகரித்து கொண்டே இருக்கு. குறிப்பாக உயர்கல்வித்துறையில் சமீபத்தில் துணைவேந்தர் நியமனத்தில், குறிப்பாக மதுரை காமராஜர் பல்கலை துணைவேந்தர் நியமனத்தில் அரசாங்கத்துறை அழுத்தத்தின் காரணமாக நாங்கள் துணைவேந்தரை அறிவித்தோம், எங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை, அவர் நாங்கள் தேர்வு செய்யலன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்கிறாங்க தேர்வு குழுவினர். அதை பொறுத்தவரையிலும் உயர்கல்வித்துறை அமைச்சரிடத்திலே தான் அந்த கேள்வி கேட்க வேண்டுமே தவிர, இல்லை, தமிழ்நாட்டுடைய மிக மூத்த அமைச்சர் நீங்கள், உங்களுடைய அணியுடைய அவைத்தலைவர் நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்கன்னு அரசியல் பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே தெரியும். இது அந்த துறை அமைச்சர் மட்டும் சொல்லுவார்னு நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்குமா எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரையிலும் அதை முடிவு செய்ய வேண்டியது ஆளுநர். ஆளுநர் தான் துணைவேந்தரை தேர்வு செய்கிறார்கள். தேர்வு செய்கின்ற போது 2 பரிந்துரைகள் நாங்கள் அந்த குழுவிற்கு உறுப்பினராக நாங்கள் நியமிக்கிறோம். ஒரு உறுப்பினரை பொறுத்தவரையிலும் ஆளுநர் நியமிக்கிறார். தேர்வு செய்கின்ற நிலை ஆளுநர் கையிலே தான் இருக்கிறதே தவிர அரசர் கையிலே இல்லை. அந்த உறுப்பினர்கள் அந்த மாதிரி சொன்னதை சரின்னு ஏற்கிறீங்களா நீங்கள்? அவங்க எங்களுக்கு தாண்டி இது அழுத்தம் கொடுக்கப்பட்டதுனால அங்கே தேர்வு செய்யப்பட்டோம்னு சொல்லி சொல்கிறது பொது வழியில் வந்த விஷயம். அது ஒரு அரசுக்கு ஒரு பின்னடைவாக நீங்கள் பார்க்கலையா? அப்படிப்பட்ட நிலைகள் எங்களுடைய நேரடி கவனத்திற்கு வரவில்லை. ஓகே. அதே மாதிரி பால்வளத்துறையில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. தனியார் பாலில் கலப்படம், பவுடரில் கலப்படம் மாற்றி தினமும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து அமைச்சர் சொல்லிட்டே இருந்தாங்க. திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஆதாரம் இல்லாமல் சொல்லாதீங்கன்னு உயர்நீதிமன்றம் சொல்லுது. எங்கள் மேலே ஆதாரத்தை காட்டுங்கன்னு அவங்க முதல் பக்கத்தில் விளம்பரம் கொடுத்து சொல்கிறாங்க. இந்த தனியார் பால் நிறுவனங்களும் அமைச்சருக்கு ஏன் மோதல் போக்கு, ஏதேனும் உள்நோக்கம் இருக்குங்கிற பார்வையா? அப்படிப்பட்ட உள்நோக்கம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அமைச்சர் அவர்கள் பல்வேறு இடங்களிலே பால் பரிசோதனை செய்கின்ற போது அதில் வருகின்ற குறைபாடுகள் மக்கள் எடுத்துச் சொல்கிற நிலையை அவர் கருத்துக்களை வெளியிட்டாரே தவிர வேறொன்றும் இல்லை. உள்நோக்கத்தோடு செய்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை தனியார் பால் நிறுவனங்கள் எழுப்புறாங்க. உயர்நீதிமன்றம் ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விடுது. ஒவ்வொரு தொழிலை செய்கின்றவர்களும் ஒரு கருத்துக்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி என்பது ஏதாவது கிடைக்குமா நமக்கு பேசுவதற்கென்ற நிலையிலே அவர் கருத்துக்களை சொல்கிறாரே தவிர அரசை பொறுத்தவரையும் சரியான நிலையிலே நின்று அந்த பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கிறாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு விஜயபாஸ்கர் மீது தினசரி ஒரு விசாரணை, தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் நாள்தோறும் வருமான வரித்துறையுடைய விசாரணைக்கு ஆஜராகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு அரசுக்கு ஒரு பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்தும் இல்லையா? நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க அம்மாவுடைய அரசு அப்படின்னு. அப்போ ஒரு அப்பழுக்கற்ற அரசாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால் இது போல விசாரணைக்கு அமைச்சர்கள் ஆஜராகக்கூடிய நிலைமையை தவிர்க்க முடியாதான் அமைச்சரவை இருக்கணும். ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு முறை வருமான வரித்துறை ஒரு இல்லத்தில் ஆய்வு செய்தால் தொடர்ந்து ஒரு 10 முறையாவது அதற்கு கேள்விகள் கேட்டு அதில் நியாயம் இருக்கிறதா இல்லையா என்பதை அவர்கள் செயல்படுத்த வேண்டும். ஒரு அமைச்சர் இல்லத்திலே அப்படி எடுக்கின்ற போது அதுபோன்ற நிலைகள் உண்மையிலே இருக்கிறதா இல்லையா என்பது தெளிவு செய்துதான் வருமான வரித்துறை அவர்கள் எந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற முறையில் பல முறை அவர்களை அழைப்பதிலே தவறில்லை. இல்லை, அவங்க அழைச்சாங்க, போனாங்க, அவங்க ஆஜரானாங்க அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வழக்கமாக நடக்குதா நீங்கள் சொன்னால் ஒரு நைட் நடந்தால் அது 4 விஷயம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்குன்னா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் பெருமானம், 100 ஏக்கர் நிலம் இப்போ முடக்கப்பட்டிருக்கு, கல்குவாரி முடக்கப்பட்டிருக்கு, அவருடைய வீட்டில் வேலையாளர்கள் பேரில் சொத்து இருக்கா சொல்கிறது. இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வெளியே வருது. இதெல்லாம் ஒரு அதிர்ச்சி தரத்தக்க வகையில் இல்லையா? இல்லை, அதற்குள்ள பதிலில் அவர் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். தான் சேர்க்கப்பட்டிருக்கிற சொத்துக்கள் எவ்வளவு என்பதை அவர் புள்ளிவிவரமாக நேற்றையும் கூட டிவியிலே பேசுகின்ற போது நான் எல்லா கருத்துக்களையும் வருமான வரித்துறை இடத்திலே சொல்லியிருக்கிறேன் என்று கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஒரு எதிர்க்கட்சிகள் இவர் ராஜினாமா செய்யணும் அல்லது பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்துகிறார். திரு விஜயபாஸ்கர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். எதுவாக இருந்தாலும் சட்டமன்றத்திலே அவர் குறிப்பிடுவது யாராக இருந்தாலும் ஆட்சியும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை தான் வைக்கிறார்கள் தவிர அமைச்சரை மட்டுமல்ல. ஆகவே இவருடைய தொடர்ந்து அவர் சொல்வது மிக விரைவிலே அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஆவலிலே இருக்கிறார்கள். அது பகல் கனவாகத்தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது. கட்சி ஆட்சி கலைஞ்சிட்டா நல்லது, அமைச்சர் வெளியே போயிட்டா நல்லதுங்கிற மாதிரி ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாம் இதே மாதிரி பல சந்தர்ப்பங்களில் 2G ஊழலாகட்டும் மற்ற பிரச்சனைகளாகட்டும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சர்க்காரிய விசாரணை வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோமே. ஸோ ஒரு விசாரணை அளவில் இருக்கக்கூடியதை நாம் குற்றச்சாட்டு சொல்லும்போது நம்ம மேலே அந்த குற்றச்சாட்டு வரும்போது நாம் அதுக்கேற்ற மாதிரி அப்பழுக்கெல்லாம் இருக்கணும் இல்லையா? ஒரு குற்றச்சாட்டு வருகின்ற போது அது நிர்ணயிக்க அந்த குற்றச்சாட்டு உண்மை என்று
குற்றங்களை நிரூபித்தால் மட்டும்தான் அவர் ராஜினாமா செய்ய வேண்டுமே தவிர குற்றங்கள் சொல்கின்ற போதே அந்த குற்றங்கள் ஏற்றுக்கொண்டு ராஜினாமா செய்ய தேவையில்லை. இன்னைக்கு வரைக்கும் மத்திய முன்னாள் அமைச்சர் திரு ராஜா மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை, வழக்கு நடந்து கொண்டு தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். ஆனால் திரு ராஜா அவர்கள் பதவி விலக நேர்ந்தது. பார்லிமெண்ட்ல அதிமுக எம்பிக்கள் கடுமையான குரல் எழுப்பினாங்க. விலகிறதுக்கு பல காரணங்கள் அதிமுக ஒரு காரணமாக இருந்தது. இல்லை, அவரை பொறுத்தவரையில் அவருடைய முடிவுகள் அது. ஆனால் அதே நேரத்தில் அவர் தொடர்ந்து பதவியில் இருந்தார். வழக்கு நடந்து கொண்டு கொண்டிருக்கிற போதும் வழக்கு விசாரிக்கின்ற போதும் அவர் முழுமையாக அந்த துறையிலே பணியாற்றினார். இல்லை, உங்களுக்கு தெரியும் அவர் ராஜினாமா பண்ணார், பதவிக்காலம் முடியும் பின்புதான் பதவிக்காலம் ராஜினாமா செய்தாரே தவிர இது ஒட்டுமொத்த கருத்தாக ராஜினாமா செய்தார். அவர் மட்டுமல்ல, அவருடைய அங்கே மத்திய அமைச்சரவையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அனைவருமே ராஜினாமா செய்தார்கள். அதற்கு காரணம் அவருடைய எதிர்காலத்தில் யாரோடு கூட்டு வைத்துக் கொள்ளலாம் என்ற முறையில் அது பிற்பாடு நடந்தது. அதற்கு முன்னால திரு ராசா அவர்கள் பதவி விலக நேர்ந்தது. திரு மன்மோகன் சிங் அவர்கள் பதவி ராஜினாமா ஏற்றுக்கொண்டார். இது 2G காரணத்துக்காக பதவி விலகியதை நாடு பார்த்தது. 2G என்று சொல்லிவிட முடியாது. அவர் பதவி விலகுவதற்கு காரணமே மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்கின்ற போது யாரோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்ற முடிவுகளை அவர்கள் உடனடியாக மேற்கொள்ளவில்லை. காங்கிரஸோடு வைத்துக் கொள்வதா அல்லது வேறொரு கட்சியோடு வைத்துக் கொள்வதா என்ற அவளுக்கு தடுமாற்றம் அன்றைக்கு இருந்த காரணத்தின் அடிப்படையில் அனைவருமே ராஜினாமா செய்தார். ஸோ எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா செய்யும் பேச்சுக்கே இடமில்லை. இல்லை, அது குற்றச்சாட்டு என்பது நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அவரை அதைக்கு வலியுறுத்தலாமே தவிர வேறொன்றுமில்லை. சொத்துக்கள் முடக்கம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் பார்க்குறீங்களா? ஒரு அசட்டை கன்ஃபிஸ்கேட் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு அமைச்சர், சிட்டிங் மினிஸ்டர், எல்லோருடைய ஆய்வு நடைபெறுகிற போது அனைவருடைய சொத்துக்களை முடக்கிவிட்டுத்தான் ஆய்வுகள் நடைபெறுகிறது. ஆய்வுகள் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் அதிலே உண்மை குற்றம் இல்லை என்று சொன்னால் அந்த சொத்துக்கள் மீண்டும் அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. இது நடைமுறையில் இருக்கிற நிலை. அது வரைக்கும் விலகி நிற்கும்படி கேட்கறதுல என்ன குறை இருக்க முடியும்? ஒரு சுத்தமான அமைச்சரவை நடக்குது அப்படிங்கிற ஒரு பேரை வாங்க முடியும் இல்லையா? இல்லை, அப்படிப்பட்ட நிலை அப்படி வறுமையானால் எல்லோரையும் ஒன்றின் பின் ஒன்றாக அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதற்கு வழிவகை வைத்து விடக்கூடாது. இல்லை, இது எதிர்க்கட்சிகள் மட்டும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது அரசியல் ரீதியான சொல்லலாம். இது மத்திய அரசு நிறுவனங்கள் நடத்தக்கூடிய விஷயம். ஐடி அப்படிங்கிறது திமுக கையில் கிடையாது. ஐடிங்கிறது மத்திய அரசு கையில் இருக்குது. மத்திய அரசு சொல்லுது நாங்கள் சுதந்திரமான விசாரணை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, வருமான வரித்துறையை பொறுத்தவரையிலும் அவர்கள் இப்போது குறிப்பிடுகிற நிலை என்றைக்குமே நீங்கள் சொல்வதைப் போல அல்ல. வருமான வரித்துறை அந்த அழுத்தத்தை தரவில்லை. எதிர்க்கட்சிகள் மற்ற இருக்கின்ற சில கட்சிகள் சொல்கிறார்களே தவிர வருமான வரித்துறை துறையை சார்ந்தவர்கள் நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டுத்தான் எங்களிடத்திலே வருமான வரித்துறை இடத்திலே நீங்கள் பல்வேறு ஆய்வுகளுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தவில்லை. சட்டத்தில் அந்த மாதிரி இடம் இல்லை. இது ஒரு புதிய விஷயம் இல்லை. சட்டத்தில் அந்த மாதிரி இடம் இல்லை. ஆனால் ரொம்ப இயல்பாக ஒரு தார்மீகம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இதில் ஒரு நம்ம மேலே குற்றச்சாட்டு வைக்கும்போது விலகி நின்று விசாரணைக்கு வழிவிடுறதான ஒரு நியாயமான தார்மீகமாக இருக்க முடியும். அப்படி கூறிவிட முடியாது. இன்றைக்கு எதுக்கு வேண்டுமானாலும் வழக்குகள் தொடர்கிற போது எந்த நிலை என்று ஒரு அரசை பலவீனப்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் யார் வேண்டுமானாலும் தனியார் கூட இன்றைக்கு வழக்கு மன்றத்திலே வழக்குகளை போடுகிறார். அதற்கெல்லாம் நாம் ராஜினாமா செய்துவிட்டு அந்த பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காலத்தில் யாருமே அமைச்சராக இருக்க முடியாது. இல்லை, அதை நான் ஏற்கிறேன். பட் இந்த பிரைமா ஃபேஸின்னு சொல்லக்கூடிய அந்த பூர்வாங்க முகாந்திரங்கள் இருக்குது. இதுக்கு அடுத்த கட்டமாக நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த விசாரணை தாண்டி மாநில அரசுக்கு தலைமைச் செயலருக்கு அவங்க நோட் அனுப்புகிறாங்க. இந்தவர்களாம் தொடர்பு இருக்குது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அடுத்தடுத்த கிட்ட நகர்த்துறாங்க. வருமான வரித்துறை இந்த வழக்கை மேம்போக்காக நடத்தவில்லை. சொத்தை முடக்கிறதுலேருந்து சம்மன் அனுப்புறதுலேருந்து குடும்பத்தினர் அத்தனை விசாரிக்கிறதுலேருந்து அடுத்தடுத்த கிட்ட நடந்துட்டு இருக்கு. இந்த வழக்கு போகிற போக்கை பார்த்தாலும் இதில் ஏதோ உண்மைத்தன்மை இருக்குங்கிற என்ன வரலையா? சட்டமன்றத்திலே அதற்கான விளக்கங்களை நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அங்கே தலைமைச் செயலாளருக்கு அந்த கடிதத்திற்கு அவர் உரிய பதிலை அனுப்பியிருக்கிறார். மாவட்ட பதிவாளர் இவருடைய சொத்தை முடக்கினதாக அறிவித்த 24 மணி நேரத்துக்குள்ள புதுக்கோட்டையில் மாவட்ட பதிவாளர் இடமாற்றம் செய்யப்படுறார். திருமதி சசிகலான்னு அவங்களுடைய பேர். இது அவங்க சொன்னால் நீ எப்படி செய்வ அப்படிங்கிற ஒரு அதிகார போக்குற காட்டுற தன்மை தானே அது? அப்படியல்ல. இன்றைக்கு மாறுதல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவரே வேண்டுமானாலும் மாறுதல் கேட்டிருக்கக்கூடும். அமைச்சருடைய பதில் உங்களுக்கு இது நிறைவாக இருக்குதா? ஏன்னா இந்த தகவல் வெளியாகுது, சொத்து முடக்கப்பட்டிருக்குங்கிற தகவல் வெளியாகுது. வெளியாகின ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள அவங்க இடமாற்றம் செய்யப்படுறாங்க, விருதுநகர் மாவட்டத்துக்கு மாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இது அதிகாரிகளுக்கு வழங்கப்படுற எச்சரிக்கை தானே? மத்திய அரசு சொல்லிச்சு, மாநில அரசு சொல்லிச்சு, ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களை என்ன பண்ணுவோம்? அப்படிப்பட்ட நிலையில நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் என்று சொன்னால் புதுக்கோட்டைக்கும் விருதுநகருக்கும் வெகு தூரம் அல்ல. அவர்களை தண்டனை அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தொலைநோம் அவர்களை மாற்றியிருக்கக்கூடும், அவர்களே கேட்டிருக்கக்கூடும் மாறுதல். இப்போது மாறுதல் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரம் இது ஒரு எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத தாண்டி அடுத்த அதிகாரிகளுக்கு வழங்கப்படுற எச்சரிக்கை மாதிரி தெரியலையா? நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க, இந்த மாதிரி யாரோ சொன்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை பாயும் என்று அதிகாரிகளுக்கு அரசு அமைச்சர் விடக்கூடிய எச்சரிக்கை போல பார்க்கலையா? பதிவாளர் என்பது ஒரு குறிப்பிட்ட பதவிகள் தான். மாவட்டத்திற்கு ஒருவர் மட்டும்தான் பதிவாளராக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பல்வேறு இடங்களிலே இப்போ மாவட்ட பதிவாளர்கள் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் அவர்கள் செய்திருக்கக்கூடுமே தவிர இது காக்காய்
மரத்தில் இருக்கிற பணமரம் விழுந்த கதையாக இருந்து விடக்கூடாது. இது வந்து எதேச்சா நிகழ்ந்த நிகழ்வு தானே தவிர உள்நோக்கம் கிடையாது. உள்நோக்கம் இதில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதிமுகவில் இப்போ என்னதான் நடக்குது? மாறி மாறி ஒரே குழப்பம். திரு ஜெயக்குமார் அவர்கள் வேற பேட்டி வழங்குறாரு, திரு ஓ பன்னீர்செல்வம் வேற பேட்டி வழங்குறாரு, திரு டிடிவி தினகரன் வேற பேட்டி வழங்குறாரு. ஆளாளுக்கு சொல்ற பார்த்தா அதிமுகவில் என்ன நடக்குதுன்னு அதிமுக காரங்களுக்கே ஒரு தெளிவு இருக்கான ஒரு குழப்பம் வருது. யாருக்குமே இந்த குழப்பம் தேவையில்லையே. அரசு சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கட்சியும் அவருடைய பொறுப்பில் இருக்கின்றவர் அந்த பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். இதில் எந்த ஐயப்பாடுகளும் இல்லை. ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற போது ஒருவருக்கொருவர் இந்த மாதிரி கருத்துக்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்களே தவிர இயக்கத்திலோ அல்லது ஆட்சியிலோ எந்த நிலைப்பாடுகளிலும் மாற்றங்கள் இல்லை. ஆட்சியும் சரியாக இருக்கிறது, கட்சியும் சரியாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். இல்லை, ஆட்சி சரியாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்குது. கட்சியில் பற்றி தான் நான் பேசுகிறேன், ஆட்சிக்கு நான் பிறகு வரேன். கட்சியில் பொறுத்தளவுக்கு பொதுச் செயலாளர் வந்து சிறையில் இருக்கிறாங்க, துணை பொதுச் செயலாளர் ஒதுங்கி இருக்குன்னு சொல்றாரு. அவரை ஒதுக்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மீனவர் பிரிவு தலைவர் கட்சியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் வந்து திரு டிடிவி தினகரனையும் அவருடைய குடும்பத்தையும் ஒதுக்கி வச்சிருக்கோம்னு சொல்றாரு. இரண்டாவது முறையாக பேட்டி கொடுக்கும்போது திரு ஜெயக்குமார் சொல்றாரு, அந்த அவங்கள பற்றிலாம் திரு தினகரன் உள்ளிட்டவர்கள் பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட தயாராகலைன்னு சொல்றாரு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குழுக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு குழுவிலும் இருக்கட்டும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறார். கட்சியை பற்றி பேசுவதற்கு ஒரு குழு இருக்கிறது. ஆட்சியை பற்றி சொல்வதற்கு கருத்துக்கள், அந்த துறையை பற்றி சொல்வதற்கு துறை அமைச்சர்கள் இருக்கிறார்கள். முதலமைச்சரை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு நிலைகளை மனதிலே கொண்டு பல்வேறு பணிகளை ஆற்றுகின்ற சாதனைகளை அவர் இன்றைக்கு சாதனைகளாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகிய ஒவ்வொருடைய கருத்துக்களும் ஒவ்வொரு விவாதமாக இருக்கிறது. இல்லை, கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் தினகரன் தான், கட்சியுடைய பொதுச்செயலாளர் சசிகலா தான் அப்படின்னு திரு டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்களை ஒதுக்கி வைத்ததாக திரு ஜெயக்குமார் அறிவித்த பிறகு திரு செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறார். எங்களை பொறுத்தவரை கட்சியில் வந்து பொதுச்செயலாளர் சசிகலா தான், துணை பொதுச்செயலாளர் தினகரன் தான், அதில் எந்த மாற்றம் இல்லைன்னு அவங்க ஒதுக்கி கிட்ட சொன்னப்பட்ட பிறகு சொல்லியிருக்கிறார். அவ்வளோ காங்கிரீட்டான பார்வை திரு செங்கோட்டையன் இருக்கும்போது மீண்டும் ஒரு முறை திரு ஜெயக்குமார் சொல்றாரு, இல்லை எங்களை பொறுத்தவரையிலும் அந்த நிலையில் நான் குறிப்பிட விரும்பவில்லை. ஒவ்வொருவரும் அந்த அவர் நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய நிலையை தவிர ஜெயக்குமார் சொல்கின்ற கருத்துக்கு நான் அந்த பதில் சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் என்னை பொறுத்தவரையிலும் இயக்கம் சரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயக்கத்திலே நாங்கள்லாம் சரியாக சென்று பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். கட்சி அலுவலகத்திற்கு சென்றாலும் நாங்கள் அனைவரும் சென்று வாரத்திற்கு ஒரு நாட்கள் ஒவ்வொரு அமைச்சர்களும் அங்கே இருக்கின்ற கழகத்தின் நிர்வாகிகள் அந்த பணிகளை நாங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கோம். கழகம் சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் சசிகலா தான் அப்படிங்கிற குழப்பம் இருக்குதா? அதிமுகவுடைய துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தாங்கிற குழப்பம் இருக்குதா? எல்லாமே எங்களுடைய நிலைகள் நீங்கள் எடுத்து கேட்கின்ற போது எல்லாமே தேர்தல் ஆணையத்திடத்திலே எல்லோரும் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு நிலுவிலே இருக்கின்ற காரணத்தினால் அதை பற்றி விளக்கம் சொல்வது சரியாக இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் அவர் முன்னிலையில் அத்தனை பேரும் சேர்ந்து பிரமாண பத்திரம் கிளை வாரியா, வட்டம் வாரியா, வார்டு வாரியா ஒரு பிரதிநிதி கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேற்பட்ட பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அத்தனையுமே சொல்லப்படுற விஷயம் வந்து துணை பொதுச்செயலாளராக டிடிவி தினகரன் ஏற்கிறோம், பொதுச்செயலாளராக சசிகலா ஏற்கிறோம், தலைமை செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்கிறோம் தான் அத்தனை சொல்லியிருக்காங்க. அதை வெளியில் சொல்றது என்ன தயக்கம்? எதை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்தீர்களோ அதை பொதுவெளியில் ஒப்புக்கொள்வதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? பொதுவெளியில் அல்ல. இப்போ இன்றைக்கு இருக்கின்ற வழக்குகளிலே பல்வேறு அங்கே நம்முடைய வழக்கை பொறுத்தவரையிலும் தேர்தல் ஆணையத்திலே வழக்குகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குகளை பொறுத்தவரையிலும் அதில் தீர்ப்பு வழங்கும் வரையிலும் எங்களை போன்ற ஒரு கருத்துக்கள் சொல்வது சரியாக இருக்காது. இல்லை, நான் கேட்குறதே நீங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிற பற்றி தான் நான் கேட்குறேன். பிரமாண பத்திரத்தில் சசிகலாவுடைய பெயர், தினகரனுடைய பெயர், எடப்பாடி பழனிசாமியோட பெயர் இருக்குது. அதை நீங்கள் உறுதிப்படுத்துறீங்கன்னு தானே கேட்குறேன். நான் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத எதையும் நான் கேட்கல. எங்களை பொறுத்தவரையிலும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம், அதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. அதனால தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 2 நாக்கோடு பேசுகிறார்கள் அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறாங்க. அவங்க வந்து வெளியில் பேசும்போது நாங்கள் சசிகலா குடும்பத்தினர் ஒதுக்கி வைத்துட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும்போது நாங்கள் அவங்க தான் பொதுச்செயலாளர், இவங்க தான் துறை பொதுச்செயலாளர் சொல்கிறாங்க. அவர்கள் வந்து இரட்டை வேடம் போடுறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை திரு ஓ பன்னீர்செல்வம் நேரடியாக வைக்கிறதுக்கான காரணமே இந்த பிரமாண பத்திரம் தான். எங்களை பொறுத்தவரை இரட்டை வேடங்களே கிடையாது. இரட்டை வேடம் என்று சொன்னால் இத்தனை லட்சம் பேரிடத்திலே மனுக்கள் பெற்று அங்கே அனுப்புவதற்கு வாய்ப்பில்லை. இரட்டை வேடங்கள் நாங்கள் என்றைக்கும் போடுவதில்லை. எங்களை பொறுத்தவரை எங்கள் நிலைகள் சரியாக இருக்கிறது. அது தேர்தல் ஆணையம் எந்த முடிவு செய்கிறதோ அந்த முடிவுக்கு பிறகுதான் எங்களுடைய பதில்கள் மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். கழக தோழருக்கும் அது விளக்கம் தெரியும். ஒருவேளை திருமதி சசிகலா பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட்ட செல்லாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சா நீங்கள் அதுக்கப்புறம் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பொதுக்குழு கூடணும், செயற்குழு கூடணும், 1008 விஷயங்கள் அது வழக்கம் போல இருக்கு. ஒருவேளை நியமனம் செல்லும் என்று அறிவித்தால் அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அணியினர் வந்து அவர் தான் பொதுச்செயலாளர், இவர் தான் துணை பொதுச்செயலாளர் ஏற்க தயாராக இருக்கீங்களா திருமதி சசிகலாவின் திரு தினகரனை? எங்களை பொறுத்தவரையிலும் இந்த முடிவுகள் வருவரையிலும் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு எந்த பதிலும் எங்களால் சொல்ல இயலாது. இல்லை, திரு ஓ பன்னீர்செல்வம் மேலே குற்றச்சாட்டு வைக்கிற இந்த ஒரு பொருளில் தானே வைக்கிறாங்க. அவங்க வேற இல்லை, ஒவ்வொருவரும் ஒரு நிலையில் என்று அவருடைய பணிகளை ஆற்றி கொண்டிருக்கார். அவர் எப்படி இருந்தார் என்பதும் எங்களுக்கு தெரியும். அவர் எங்களோடு இப்போது சமரசம் பேசி கொண்டிருக்கிற ஒரு குழுவும் இருந்து கொண்டிருக்கிறது.
அது ஒரு பக்கத்திலே இருந்து கொண்டிருக்குது. இது ஒரு துறையிலே தேர்தல் ஆணையம் என்ன முடிவு செய்கிறதோ அந்த முடிவுக்கேற்ப எல்லோரும் சேர்ந்து கலந்து அதற்கு பிறகுதான் எந்த முடிவாக இருந்தால் முதலமைச்சருடைய தலைமையில் இருந்து அது நிறைவேற்றப்படும். இல்லை, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குன்னு சொல்கிறீங்க. பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை, இணையும் பேச்சுக்கே இடம் இல்லைன்னு திரு ஓ பன்னீர்செல்வம் ரொம்ப தெளிவாக வலியுறுத்துறார் 24 மணி நேரம் முன்னாடி வரைக்கும். இல்லை, ஒரு புறத்திலே அது அவர் சொல்லிக் கொண்டிருக்கும், ஒரு புறத்திலே அவருடைய குழுவை சார்ந்தவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக அமைச்சர் சொல்லக்கூடியது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்று சொன்னாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அணிக்கும் திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணிக்கும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அதிலே மாற்றங்கள் இல்லை. அப்போ திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பொய் சொல்கிறார். அவர் பொய் சொல்கிறார் என்று சொல்ல முடியாது, அப்படி என்று கூறிவிட முடியாது. அவருடைய குழுவை சார்ந்தவர் அவரிடத்திலே ஒரு 24 மணி நேரத்திற்கு முன்னாலே வந்து எங்களை மற்ற குழுவோடு சந்தித்து பேசிவிட்டு சொல்வதே அவரிடத்திலே கம்யூனிகேஷன் கேப்பாக இருந்திருக்கக்கூடும். அவருக்கு சொல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இல்லை, வாய்ப்பு இருந்திருக்கக்கூடும். அவர் சுற்றுப்பயணத்திலே தொடர்ந்து அவர் அந்த பேச்சுவார்த்தை குழுவையே கலைச்சிட்டாரு, அப்புறம் எப்படி பேச்சுவார்த்தை நடக்கும்? குழு என்பது அல்ல, குழு அல்லாமல் மற்றவர்களும் பேசலாம். நீங்களும் நானும் பேசுவதைப் போல மற்றவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு. இதெல்லாம் அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுக்களாக தான். இல்லை, அதிகாரப்பூர்வமற்ற கடைசியிலே முடிவுகள் மேற்கொள்கிற போது அது அதிகாரமுள்ள குழுவாக அல்ல, இருவரும் இணைந்து பேசுகின்ற போது எல்லா முடிவுகளும் சிறப்பான முறையில் இருக்கும். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப உறுதியாக சொல்கிறார், நடக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு அல்ல, நடக்கின்ற அரசு ஒரு ஊழல் அரசு, மக்கள் விரோத அரசு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி சொல்வதற்கு வாய்ப்பில்லை. எங்களை பொறுத்தவரையிலும் மற்றவர்கள் எந்த கருத்துக்களை சொன்னாலும் கருத்துக்கள் சொல்லட்டும், எங்களுடைய அரசு சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறது என்ற காரணத்தின் அடிப்படையில் தான். ஒரு அரசு சரியான முறையில் பணியாற்றவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட இயற்கையின் சீற்றத்திலே இன்றைக்கு வறட்சி இருக்கின்ற போது மக்கள் கொந்தளித்திருப்பார்கள். ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. மக்கள் மகிழ்ச்சியோடு இன்றைக்கு இங்கே நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். இன்று 500 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இங்கே வருகிறார் என்று சொன்னால் மக்கள் இந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஆட்சி சிறப்பான முறையில் நடைபெறுகிறது, இந்த ஆட்சியிலே எந்த தவறும் இல்லை என்பதை மக்களே எடுத்துச் சொல்கிற நிகழ்ச்சி தான் வெளியே ஓடியிருக்கிற கூட்டங்கள். இந்த குற்றச்சாட்டு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் அப்படின்னு சொன்னால் எதிர்கட்சி அப்படிங்கிறனால சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம், நம்ம வந்து உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் உங்கள் கூடவே நேற்று வரைக்கும் இருந்த முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட திரு பன்னீர்செல்வம் சொல்லும்போது, அதுவும் கேட்டகரிக்கலாம் நடப்பது ஊழல் அரசுங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ திட்டவட்டமாக சொல்லும்போது அதை வந்து நம்ம அப்படி சாதாரணமாக கடந்து போக முடியுமா? அவருக்கு சில உந்துதல் இருக்கக்கூடும் அவருக்கு பின்னாலே, அவ்வளவுதானே தவிர வேறொன்றும் இல்லை. ஸோ இரு அணிகளும் இணைவதற்கான வாய்ப்பு இன்னமும் இருக்குதுன்னு அமைச்சர் நினைக்கிறீங்களா? தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அணிகள் இணைவதா இல்லையா அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்துடைய முடிவை பொறுத்ததா, அல்லது அது வேற இது வேறையா? அது இல்லாமலே அது வேறு இது வேறு. தேர்தல் ஆணையத்துடைய முடிவுகள் என்னவா இருந்தாலும் அதற்கு முன்னாலேயே கூட இணைவதற்கான வாய்ப்பு இருக்கும். தெரிஞ்சுக்கிறக்காக கேட்கக்கூடிய விஷயம், ஒரு மாசத்துல இந்த இணைப்பு பற்றி நல்ல செய்தி வரும்னு எதிர்பார்க்கலாமா? மிக விரைவிலே எதிர்பார்க்கலாம். அதற்கு முன்னாலேயே கூட ஒரு மாதம் என்று சொல்கிறீர்கள், ஒரு மாதத்திற்கு முன்னாலே அது கூட எதிர்பார்க்கக்கூடும். திரு பன்னீர்செல்வம் அணியும் திரு எடப்பாடி பழனிசாமி அணியும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுக அம்மா அணியோடைய துணை பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரன் எப்படி செயல்பட போறார்? இதில் அவருக்கு வந்து அவரும் இதில் உள்ள வந்து சேர போறாரு, இல்லாட்டி அவர் தனி அணியாக தருவார்? 3 கருத்து 2 வந்துரும் சொல்லி நீங்க சொல்றீங்க. ஒரு கருத்திற்கு மட்டும்தான் என்னால் பதில் சொல்ல முடியுமே தவிர தேர்தல் ஆணையம் முடிவு செய்ததற்கு பிறகு மற்ற கருத்துக்கள் என்னால் வழங்க முடியும். திரு டிடிவி தினகரன் சொல்றாரு, நான் வந்து கட்சி ஆஃபீஸுக்கு போவேன், நான் ஊரா பொதுக்கூட்டம் போடுவேன், என்னை யாருமே தடுக்க முடியாதுன்னு சொல்லி நான் தான் அந்த கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர், நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல நான் தான் இருக்கிறேன்னு சொல்றாரு. இப்போது அவர் கருத்து சொல்வது எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் சரியாக இருக்காது. அவர் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு வர்றதுல திரு டிடிவி தினகரனுக்கு ஏதேனும் தடை இருக்கிறதா? என்னை பொறுத்தவரையிலும் அந்த கருத்துக்களுக்கு இப்போது நான் பதில் சொல்வது, என்னிடத்தில் இருந்துவிட்டு ஒரு அவைத்தலைவராக இருந்து அந்த பதில் சொல்வது இன்றைய நிலையில் அது சாத்தியக்கூறாக இருக்காது. அதிமுகவுடைய அவைத்தலைவர் தானே இதுக்கு பதிலே சொல்லணும். அதிமுக எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுடைய சட்டத்திட்ட விதிகள் படி பொதுச்செயலாளருக்கு அடுத்து அவையை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் அதிகம் கொண்டவராக அவைத்தலைவர் தான் இருக்கிறார். பொதுக்குழு கூட்டக்கூடிய அதிகாரமே அவைத்தலைவர் தான் இருக்குது நான் பார்த்த வரைக்கும். அப்போ பொதுச்செயலாளர் வந்து சிறையில் இருக்கக்கூடிய நிலைமையில இதை பற்றின ஒரு கான்கிரீட்டான பதில் சொல்ல வேண்டிய கடமை திரு அவைத்தலைவர் தான் உண்டு. அவைத்தலைவரை பொறுத்தவரையும் எல்லா கருத்துக்களும் நான் அள்ளி வீசிவிட முடியாது. இந்த நிலையில் எந்த கருத்துக்களும் நான் சொல்லாதிருப்பது எனக்கும் நல்லது, இயக்கத்திற்கும் நல்லது. அவர் வந்து பொதுக்கூட்டங்கள் போடுறாருன்னு அதை யாரும் தடுக்க முடியாது. கட்சி அலுவலகத்துக்கு வருவாரா வரலையா அப்படிங்கிற அவர் வந்து நான் செல்வேன், என்னை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அது ஒரு புறம் இருந்தாலும் பொதுக்கூட்டங்கள் அவர் போடுவேன் சொல்லிட்டு எப்படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மாநிலம் முழுக்க பொதுக்கூட்டம் போட்டு கொண்டாரோ அதே மாதிரி திரு டிடி தினகரன் நான் மாநிலம் முழுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அதுல ஏதேனும் அரசுக்கு தர்ம சங்கடம் வரும்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவுக்கு அரசுக்கும் முதலமைச்சர் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டுமே தவிர நான் அல்ல. கட்சிக்கும் அதில் எதுவும் சங்கடம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஊரா பிரச்சாரம் பண்றாரு, இன்னொரு பக்கம் திரு டிடி தினகரன் பிரச்சாரம் பண்ண கிளம்பிட்டாருன்னு எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்களை சமாளிப்பதை தாண்டி உள்கட்சியிலேயே விமர்சனங்களை எதிர்கொள்ளும் நிலைமைக்கு அரசு வராதா?
உள்கட்சி பொறுத்தவரையிலும் அரசை விமர்சனம் செய்வது என்பது அவ்வளோ சுலபமான காரியம் அல்ல. அதற்கு விளக்கங்களை நாங்கள் நூற்றாண்டு விழாக்களை கூறிக்கொண்டிருக்கிறோம். இன்று கல்லூரி திறக்கின்ற போது எங்களுடைய ஆட்சி என்ன செய்திருக்கிறது, என்ன சாதனைகள் புரிந்திருக்கிறது துறையின் வாரியாக என்பதை நாங்கள் கூட்டம் தவறாமல் எடுத்துச் சொல்கிற போது மக்கள் எங்களை மனதார ஏற்றுக்கொள்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் எந்த நேரத்தில் எப்படி வேண்டுமானாலும் சந்திக்க முடியும் என்ற நிலை இந்த அரசிலே தான் இருக்கிறதே தவிர வேறு மாற்று முகாமில் இருக்கிற மாற்றுக் கட்சியை சார்ந்தவரிடத்திலே அந்த நிலை இல்லை. திரு டிடிவி தினகரன் கேட்கும்போது தமிழக அரசு எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய கருத்தை ரிசர்வ் பண்ணி வைக்கிறார். நான் பொதுக்கூட்டத்தில் அதை பற்றி சொல்லுவேன்னு சொல்றார். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஊழல் அரசுன்னு சொல்லி சொல்றார். திரு டிவி தினகரன் அவர்கள் நல்ல அரசுன்னு சொல்ல மாட்டார். நான் பொதுக்கூட்டங்களில் சொல்றேன்னு சொல்றார். ஸோ உட்கட்சியினருக்கே ஒரு ஸ்ட்ராங்கான மாற்று பார்வை இந்த அரசு மேலே இருக்குன்னு நீங்கள் பார்க்கலையா? உட்கட்சியில் இருக்கின்றவர்கள் அவருடைய கருத்துக்கள் சொல்வது வேறு. என்னை பொறுத்தவரையிலும் எல்லோருடைய கருத்துக்களை ஏற்று நிறைவாக பதில் சொல்ல வேண்டிய இடத்திலே நாங்கள் இருக்கிறோம். முதலமைச்சராக இருந்தாலும் நானாக இருந்தாலும். ஆகவே நிறைவு வருகின்ற போது அந்த காலம்தான் அதற்கு பதில் சொல்லும். இந்த மேல்மட்ட குழப்பம் கீழ்மட்டத்தில் தொண்டர்களை ஒரு கவலை அடைச்சது நீங்கள் நினைக்கலையா? இல்லை, பொதுவாக நீங்கள் பார்க்கின்ற போது நூற்றாண்டு விழா நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்கள் பார்க்கின்ற போது அனைத்து தொண்டர்களுமே ஒருங்கிணைந்து அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு செல்கிறார்கள். அந்த காட்சியை உங்களால் காண முடியும். திரு டிடிவி தினகரன் சொல்றார், நான் உரிய நேரத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொள்வேன், என்னுடைய ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப உரிய நேரத்தில் நடக்கும்னு சொல்லி சொல்றார், ஒரு துணை பொதுச்செயலாளருங்கிற முறையில். நான் அதற்குத்தான் நான் முதலில் உங்களிடத்திலே பதில் சொன்னேன். ஒரு அவைத்தலைவராக இருக்கிற நான் இந்த சூழ்நிலை எந்த பதிலும் நான் சொல்லாது இருப்பது தான் இந்த இயக்கத்திற்கு நல்லது. திரு கமலஹாசன் அவர்கள் அரசு பற்றிய விமர்சனங்களை வைக்கும்போது அவர் நீ அரசியலுக்கு வா அப்புறம் பேசுன்னு சொல்லி சொல்கிறது சரியான விஷயம் பார்க்குறீங்களா? திரு கடம்பூர் ராஜு அவர்கள் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி ஒரு துறையை சார்ந்து ஒரு மிரட்டல் விடுக்கக்கூடிய துணியில் பேசுகிறாரு. அரசியலுக்கு வந்தால் தான் கருத்து சொல்லணுமா? ஒரு சாமானியனா ஒரு பொதுமக்களாக ஒரு அரசை பற்றி விமர்சிக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய எங்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, குறிப்பாக கமலஹாசனை பொறுத்தவரையிலும் அவர் திரைப்படத்தில் நடித்தின போதும் சரி, அவருடைய நிலைப்பாடுகள் நீங்கள் பார்க்கின்ற போது ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருடைய திரைப்படத்துடைய நிகழ்ச்சியில் பேசுகின்ற போது நான் இந்தியாவிலே வாழலாமா வாழக்கூடாதா என்று கூட அவர் ஒரு கருத்துக்களை சொன்னார். அவருடைய கருத்துக்கள் அவருடைய மனநிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரே தவிர அதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்வது என்பது அவரே இந்தியாவிலே நான் இருப்பதா, நான் திரைப்படத்தில் நடிப்பதா, இந்தியாவை விட்டு வெளியேறுவதா என்ற அளவு கூட கருத்துக்களை அவரே சொல்லியிருக்கிறார். இந்த கருத்துக்கெல்லாம் அவருடைய கருத்துக்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பிரதிபலிக்கப்படுகிறது. அதெல்லாம் நான் பதில் தமிழ்நாட்டிலேயே நான் இருப்பேனா இல்லையா, நான் வேறு மாநிலம் போகலாமா இல்லாட்டி வேறு நாட்டுக்கு போகலாமான்னு பார்க்குறேன்னு அப்பயே சொன்னார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது சொன்னார். அது நம்ம மாநிலத்துக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமாக பார்க்கலையா? உங்கள் ஸ்டேட்டில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னால் உங்கள் ஸ்டேட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பொருள் கொள்ளணும். நம்ம அப்படிப்பட்ட நிலை அல்ல. அவருடைய திரைப்படம் இந்தியா முழுவதும் ஓடுகிறது, பல்வேறு மொழிகளில் ஓடுகின்ற போது அதற்கு ஏதாவது விமர்சனம் வந்தால் அது உடனடியாக அவர் அப்படிப்பட்ட நிலைகளிலே அவருடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார். அதற்கெல்லாம் நான் பதில் சொல்வது என்னுடைய நிலை என்று அவருக்கு பதில் சொல்வது ஆரோக்கியமாக இருக்கார். ஆனால் அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருமே அவருக்கு சவால் விடும் பணியில் பேசுறது, உரிமையில் பேசுறது, முடிஞ்சா பாருங்கன்னு சொல்றது, கட்சி ஆரம்பிச்சுட்டு வாங்கன்னு சொல்றது, இதெல்லாம் சரியான விஷயம். நீங்கள் நான் பதில் சொல்ல விரும்பலன்னு சொல்றீங்க. ஆனால் கிட்டத்தட்ட அத்தனை அமைச்சர் பெருமக்கள் இது மாதிரி விமர்சனம் வச்சுட்டாங்க. என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய நிலை என்று ஒரு நடுநிலையாக நான் இருந்து பேசுகின்ற போது மற்றவர்களுக்கு கருத்துக்கள் சொல்வது என்னுடைய மனச்சாட்சிக்கு அது சரியாக இல்லை. திரு கமலஹாசன் அவர்கள் சொல்கிறாரு, திரு பார்த்திபன் அதை உறுதிப்படுத்துகிறாரு, திரைப்படத்துறையில் தமிழ்நாட்டில் கேளிக்கை வரி விலக்கு அளிக்கிறதுக்கு லஞ்சம் கேட்குறாங்க, லஞ்சம் கொடுக்கப்படுதுன்னு நேரடியாக துறை சார்ந்து என்ன விஷயத்துக்காக சொல்லி இவ்வளோ பகிரமாக குற்றம் சாட்டுறாங்க. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்கின்ற போது ஏதாவது இடத்தில் அது மாதிரி நடைபெற்று இருக்கிறதா என்று அவர்களால் நிரூபித்தால் முதலமைச்சர் அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்வார். இல்லை, நாங்களே குற்றச்சாட்டு பாதிக்கப்பட்டவங்களே நிரூபிக்கணும்னு சொன்னால் நியாயமா இருக்குமா? எங்கள் வீட்டில் ஒருத்தர் சூறையாடிட்டாங்கன்னு எங்கே சூறையாடினாங்க நிரூபிங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது? பாதிக்கப்பட்ட நிரூபிக்கணுங்கிறது நியாயமா? ஒரு இடத்திலே தாக்கப்படுகிறார் என்று சொன்னால் தாக்கப்பட்டவர் தான் உடனடியாக சென்று காவல்துறையிலே வழக்கு தொடர்கிறார், மற்றவர் அல்ல. அவருக்கு பக்கத்தில் இருக்க வேடிக்கை பார்த்தவர் கொண்டு சென்று ஒரு மனுவை தந்து என் மீது இப்படி நடைபெற்றிருக்கிறது, தாக்கல் நடைபெற்றிருக்கிறது என்று யாரும் கொடுக்க மாட்டார். அவரே விட்னஸ் போட்டு அவரே என் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை ஒரு கடிதமாக கொடுத்தால் மட்டும்தான் விசாரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இவர்கள் குற்றச்சாட்டு இருக்குமேனால் அவர்கள் அதை நிரூபணம் செய்தால் அதை ஏற்றுக்கொள்வது முதலமைச்சர் அதை உடனடியாக பரிசீலிப்பார். இல்லை, இதில் குற்றச்சாட்டு வச்சுட்டு அவர் தான் நிரூபிக்கணும்னு சொல்லி சொல்கிறது, அரசாங்கம் உங்கள் கையில் இருக்குது, அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது, அதிகாரிகள் உங்கள் கையில் இருக்கிறாங்க, தடயங்களை நீங்கள் ரொம்ப சுலபமாக மாற்ற முடியும், இவங்க பகிரங்க எந்த துறைன்னு சொல்லிட்டாங்க, எதற்காக சொல்லிட்டாங்க, இதற்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒரு விசாரணை நீங்கள் முன் செய்யக்கூடாது. பொதுப்படையாக எந்த ஆறு வேண்டுமானாலும் அவர்கள் எடுத்துச் சொல்கிற கருத்துக்களுக்காக குற்றச்சாட்டில் இருக்கிறதா இல்லை என்பதை
ஆய்வு செய்ய வேண்டிய வேலை அரசுக்கு இல்லை. குட்கா ஊழலில் வந்து ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து காவல்துறையில் தலைமையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இன்னொரு அதிகாரி, அமைச்சர் பெருமக்கள் இப்படி இவங்களும் குற்றச்சாட்டு சொல்லும்போது இந்த குட்கா ஊழலில் ஒரு நியாயமான முறையான விசாரணை வேணுங்கிறதுக்கு மாநில அரசு முயற்சிக்க வேண்டாமா? உயர்நீதிமன்றம் தலையிடுகிறது, சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் மறுக்கிறீங்க, ஒரு தனி அதிகாரி போட்டு விசாரணை நடத்தணும் உயர்நீதிமன்றம் சொல்லுது. குட்கா பிரச்சனையில் இவ்வளவு தீவிரமாக உயர்நீதிமன்றம் இருக்கும்போது நீங்கள் ஏன் ஒரு வெளிப்படையான விசாரணைக்கு உத்தரவிடக்கூடாது? சட்டமன்றத்தில் அதற்கான தெளிவான விளக்கங்களை அமைச்சர் பெருமக்கள் அதை விளக்கி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் அதற்கு வலியுறுத்தியும் இருக்கிறார்கள். அதற்குள்ளே பதில்களை சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இல்லை, அவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது வந்து குட்காவை எடுத்து வந்து இங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க, ஊழல் நடந்துங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பதில் சொல்லாமல் இங்கே எடுத்து வந்தீங்கன்னு என் மேலே உரிமை மேல் நடவடிக்கை எடுக்கிறாங்க, இவ்வளோ தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. அது பிரச்சனைக்கான தீர்வை சொல்லாமல் என் மீது உரிமை மேல் பிரச்சனை கொண்டு வரலாம் அரசு கவனமாக. உரிமை மீறல் பிரச்சனை அல்ல. ஒரு கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது என்று சொன்னால் கள்ளச்சாராயத்தை எடுத்து வந்து இந்த இடத்துல விற்கிறது என்று ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால் அது எந்த இடத்துல விற்கப்படுகிறது என்பதை அவர்களுக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. ஒரு எதிர்க்கட்சி இருக்கிறது, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். குற்றம் நடைபெறுகின்ற போது குற்றத்தை சுட்டிக்காட்டுவதற்கு, அந்த இடத்திலே வழக்கு தொடர்வதற்கு நேரடியாக சென்று காவல்துறை அதிகாரிகளை அழைத்து சென்று இப்படி நடைபெறுகிற இந்த இடத்தில் என்று அவர் குற்றத்தை சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா? இல்லை, சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போது அவர் புகைப்பட ஆதாரங்களோடு இருக்கிறார். எந்த கடையில் கிடைக்குது, கடை உரிமையாளர் பேர் என்ன, யார் வாங்கினா, எப்போ வாங்கினாங்கன்னு ஃபோட்டோவோட காட்டுறார். இதற்கு மேலே ஒருத்தர் ஆதாரத்தை எப்படி காட்ட முடியும்? ஆதாரத்தை காட்டினா உடனே நடவடிக்கை எடுக்கிறேன், வழக்கு பதிவு செய்கிறேன், கைது செய்கிறேன்னு சொல்லி சொல்லாமல் நீங்கள் எப்படி குட்கா உள்ளே கொண்டு வரீங்க? உங்கள் மேலே உரிமை பிரச்சனை கொண்டு வரேன்னு சொல்லி சொல்ல சரியான நடவடிக்கை? எங்களை பொறுத்தவரை உங்களிடத்திலே நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது பேன் செய்யப்பட்டனது. இந்த அரசாங்கம் விற்கக்கூடாது என்று உத்தரவு வழங்கி இந்த மாநிலத்தில் விற்கக்கூடாது என்றதற்கு பிறகு அது எங்கே கிடைத்திருக்கிறது என்று இவர்கள் பொருளை கொண்டு வந்து உள்ளே சட்டமன்றத்திலே காட்டுவது சரியா? இல்லை, நீங்கள் தடை விதித்தது கிடைக்கிறதுங்கிறதான குற்றச்சாட்டே. தடை விதித்தது கிடைக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து அரசு மதுபான கடைகள் இருக்கிறதுனால, டாஸ்மாக் கடைகள் இருக்கிறதுனால கள்ளச்சாராயம் விற்கக்கூடாது. அப்போ கள்ளச்சாராயம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை சொல்லணும்ல. அப்படியல்ல, நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லாமல் வேறு மாநிலத்திலிருந்து வாங்கி வந்திருக்கு. அதுதான் ஃபோட்டோவோட காட்டினார். அதுதான் அவர் வந்து ஃபோட்டோ காட்டினாரு, நேரம் சொன்னாரு, ஆள் சொன்னாரு, வாங்கியவர் யார், விற்றவர் யார், இவ்வளத்தையும் வந்து செய்தியாளர் மத்தியில் சொன்னாரு. சட்டமன்றத்தில் அத்தனைக்கும் விளக்கம் அங்கே சட்டமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, நான் அறிந்த வரையில், எனக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் அறிந்த வரையில் அவர் மீது உரிமை பிரச்சனை கொண்டு வரப்பட்டதான் நடந்தது. இல்லை, சட்டமன்றத்தில் விளக்கம் தந்ததற்கு பிறகு உரிமை மீறலாக கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுல ஒரு அமைச்சர் மீது குற்றச்சாட்டு, 2 காவல்துறை உயர் அதிகாரிகள் மேல குற்றச்சாட்டு. அப்படிங்கும் போது இது ஏன் வந்து ஒரு வெளிப்படையான விசாரணை நடக்கிறக்கா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக்கூடாது? இல்லை, அதை பற்றி அரசு தான் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது. அரசு தான் அதுக்கு தனியான விளக்கங்களை சட்டமன்றத்திலே கூறியிருக்கிறது. இல்லை, உயர்நீதிமன்றம் தலையிட்டு இதுல வந்து ஒரு தனி அதிகாரியை நியமித்து விசாரணை நடத்தணும், அவர் வந்து தலைமைச் செயலர்கிட்ட கூட ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பண்றாங்க. உங்களுடைய அரசாங்கம் நடக்கும்போது உங்களுடைய தலைமைச் செயலருக்கு ரிப்போர்ட் பண்ணாதீங்க, ஒரு தனி அதிகாரி வச்சு விசாரணை நடத்துங்கிற சொல்றாங்க. அந்த அளவுக்கு நீதிமன்றம் உள்ள வரும்போது நாம அந்த அளவுக்கு நடந்து கொள்ளல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலையா? எதிர்க்கட்சியை பொறுத்தவரை சட்டமன்றத்தில் எதை வேண்டுமானாலும் வலியுறுத்துவதற்கு வாய்ப்பு. நான் சொல்ற எதிர்க்கட்சி பற்றி எல்லாம் நான் சொல்ல உயர்நீதிமன்றம் எதிர்க்கட்சிகள் எதுவாக இருந்தாலும் சட்டமன்றத்திலே அவர்கள் அதற்காக அழுத்தம் தருகின்ற போது அந்த அழுத்திற்கு ஏற்ப சட்டமன்றத்திலே அதுக்குரிய பதில்களை அரசு தந்திருக்கிறது. இல்லை, சட்டமன்றத்தில் நிச்சயமா நீங்க பதில் தந்திருக்கிறீங்க, மாற்றுக்கிறதுல. என்னுடைய கேள்வி, அதற்கு மேலே இதில் கேள்வி கேட்டால் என்னால் எந்த பதிலும் சொல்வது இயலாது. உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுல ஏதாவது தயக்கம் இருக்கிறதா? நம்ம 3 அணிகளா பிரிஞ்சிருக்கிறோம், நமக்கு பெரிய இழப்பு ஏற்படும், மற்றவர்களுக்கு எந்த தயக்கம் அதில் இல்லை. எந்த தயக்கம் எங்களுக்கு இல்லை. உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நிலுவிலே இருக்கிறது. ஆகவேதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததற்கு பிறகு எதையும் சந்திப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கு. உயர்நீதிமன்றம் மாறி மாறி கேட்டுட்டு இருக்கு, நடத்துங்க. இப்ப கூட வந்து உயர்நீதிமன்றம் ஒரு புறத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறது, உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நிலுவிலே இருக்கிறது. இல்ல, உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றதே மாநில அரசு தான். அவங்க வந்து உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்க, ஒரு கால அட்டவணையை கொடுங்க, எப்ப நடத்த சொல்லி சொல்றாங்க கேட்டாங்க. அந்த கால அட்டவணையை தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. மாநில தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடியது மாநில அரசு சம்மதித்தால் நாங்கள் எப்படினாலும் தேர்தல் நடத்துறோம் சொல்லி அவங்க பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்ப மாநில உச்சநீதிமன்றத்திலே மாநில அரசு மட்டுமல்ல, தனியாரும் அதிலே வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள். 2 வழக்கும் அங்கே இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து அதில் வழக்கு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க அடுத்தடுத்து கொண்டு வந்து பார்க்குறாங்க. அவங்க கேட்கறது எல்லாமே வெளிப்படையான ஒரு தேர்தல், அவ்வளவுதானே. அப்போ மாநில அரசுக்கு ஒரு நீங்க சொல்லி மக்கள் பெருந்திரளாக வருகிறார்கள். நாங்கள் தேர்தலை சந்திப்பதற்கு என்றைக்கும் தயாராக இருந்தோம். அவர் தான் வழக்கை தொடர்ந்தார். அவங்களுக்கு ரொட்டேஷன் சிஸ்டம் சரியில்லை என்று சொன்னது அவர்கள் தானே தவிர நாங்கள் அல்ல. நாங்கள் அன்றைக்கு தேர்தலை சந்திப்பதற்கு தேர்தல் தயாரான நிலையிலே, தேர்தலுக்காக ஆயத்த பணிகளை நாங்கள் முடித்து தயார் நிலையிலே நாமினேஷன் தாக்கல் செய்து கூட இருந்திருக்கிறோம். ஆனால் தடுக்கப்பட்டது அவர்களானே தவிர நாங்கள் அல்ல. இல்லை, அவங்க வந்து முதல் வழக்கு போட்டாங்க, மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கு பிறகு உயர்நீதிமன்றம் வந்து கிட்டத்தட்ட கெஞ்சுது, இப்போ வந்து எப்பங்க தேர்தல் நடத்துவீங்க சொல்லுங்க சொல்லி நம்ம வந்து சொல்லாம. உயர்நீதிமன்றம் தான் தடை செய்தார்களே, இந்த தேர்தல் நடக்கக்கூடாது என்று தடை செய்து அவர்கள். அது முதல்ல நடந்தது. அதற்கு பிறகு மாறி மாறி கெடுவிச்சு எப்ப தேர்தல் நடத்துவீங்க அதே உயர்நீதிமன்றத்திலே அவர்கள் சொல்கிறார்கள். உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நிலுவிலே இருக்கிறது. ஸோ இப்போதைக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு புரிந்து கொள்ளலாமா? அப்படி சொல்ல முடியாது. உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பை வழங்குகிறதோ அதற்கு மாநில அரசு என்றைக்கும் அந்த உச்சநீதிமன்றத்துடைய நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளுக்கேற்ப
உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர்களும் இந்த முடிவுகளை மேற்கொள்வார். சரி, உள்ளாட்சியர் நடத்த மாநில அரசு தயாராக இருக்கிறது புரிந்து கொள்ளலாமா? எங்களை பொறுத்தவரையிலும் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு மாநில அரசு உள்ளாட்சித்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சரும் அந்த முடிவுகளை மேற்கொள்வார். உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்கு அதிமுகவுக்கு எந்த அச்சமும் இல்லை என்று புரிந்து கொள்ளலாமா? உண்மையிலேயே அச்சம் கிடையாது எங்களுக்கு. எப்போதும் எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் அதை சந்திப்பதற்கு தயார். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சரியான திசையில் எதிர்கொள்கிற அளவுக்கு அதிமுக வலிமானதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கிறது, அதில் எந்த அச்சமும் இல்லை. திமுக தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய பணி, அரசு செய்ய வேண்டிய பணியை மேற்கொண்டிருக்கிறது. குளங்களை தூர்வாருவது, ஏரிகளை தூர்வாருவது, அதை மேற்பார்வையிடுவது என்று தொடர்ந்து திமுகவுடைய செயல் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அது செய்வதற்கு அனுமதிக்காமல் அவரை தடை செய்து கொண்டிருக்கிறது அரசு. என்னுடைய கருத்தை பொறுத்தவரை தெளிவாக சொல்லுகிறேன். இதுவரையிலும் பல ஆண்டு காலமாக வேளாண்மை நம்பி வாழுகிற விவசாயிகள், கிராமப்புறங்களில் வாழுகிற விவசாயிகள் நீர்நிலைகளில் இருக்கிற ஏரிகளை தூர்வார வேண்டும் என்று பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறார். சில காலகட்டங்களில் மழை பெய்தது காரணமாக, அந்த சூழ்நிலையின் காரணமாக ஏரிகளை தூர்வார முடியவில்லை அம்மா இருக்கின்ற போது. ஆனால் குடி மராமத்து என்ற முறையில் இந்த அரசு தான் அதை அறிவித்ததே தவிர 5 முறை முதலமைச்சராக இருந்த அவர் காலத்திலே ஏதாவது குளங்களை தூர்வாருவதற்கு இப்படிப்பட்ட ஒரு திட்டங்கள் அவர் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை மட்டும் நான் மக்களிடத்தில் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்கு முன்னாடி அவங்க செய்யலன்னு நீங்க குற்றச்சாட்டு சொன்னாலும் கூட இப்போ அவங்க செய்யறாங்க, அதுவும் எதிர்க்கட்சியா இருந்துட்டு செய்யறாங்க. திமுக தன்னுடைய சொந்த பணத்திலும் செய்யும் போது ஒரு பாசிட்டிவான விஷயம், ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சிக்கான நிலையா பார்க்க. எந்த சொந்த பணத்தில் அவர்கள் செய்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எங்கே இருந்து எங்கே சொந்த பணம் வருகிறது, எதற்கு முதலீடுகள் போடுகிறார்கள் அவர்கள்? இல்லை, ஒவ்வொரு குளத்தையும் தூர்வாரணும் அப்படின்னா வெறும் மண்வெட்டி இது மட்டும் போதாது. உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு முக்கியமான விவசாயி. இது ஒரு குளத்தை ஒரு ஏரியா தூர்வாருறது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும், எத்தனை பணி நாள் தேவைப்படும், எத்தனை பணி ஆள் தேவைப்படும், எவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்குது. இல்லை, இன்றைக்கெல்லாம் பணியாட்களே தேவையில்லை. ஒரு பொக்லின் ஒரு 10 கிட்டாச்சு டிப்பர் இருந்தாலே போதும், அந்த மண்ணை வலித்து விட்டு செல்கிறார்கள் தவிர ஆட்களை வைத்து மண் வலிக்கின்ற காலமே மாறிவிட்டது. இல்லை, அவ்வளவு சுலபமான விஷயமா இருந்தால் அரசாங்கமே ஏன் தூர்வாரி இருக்கக்கூடாது? இது ஒரு 4 கிட்டாச்சு 2 பொக்லின் இருந்தால் போதுன்னா அரசாங்கம். கிராமத்தில் இருக்கின்றவர்கள் நாங்கள்லாம் வண்டல் மண் எங்களுக்கு தேவைப்படுகிறது. கிராமத்தில் இருக்கின்றவர்களுக்கு உரங்கள் இல்லை. நாங்கள் விவசாயிகளை அதை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆகவே அவருடைய டிராக்டரில் வைத்துக்கொண்டு அந்த வண்டல் மண்களை வைத்து உரமாக பயன்படுத்தி இன்றைக்கு விவசாயத்தை செய்கிற நிலை இருக்கின்ற போது, அப்படிப்பட்ட நிலையிலே அது அவர் ஆர்வம் காட்டுகிற போது அரசாங்கம் அதில் தலையிடுவது சரியாக இருக்காது. அந்த நிலைத்தான் அரசாங்கம் கூர்ந்து கவனித்துக் கொண்டு அனைவருடைய பாராட்டுதலை பெற்று விவசாயிகள் இப்படிப்பட்ட ஒரு அரசு இப்படிப்பட்ட செயலை செய்திருக்கிறது என்று முதலமைச்சருக்கே பல்வேறு நூற்றுக்கணக்கான கடிதங்கள் வாழ்த்து அனுப்பியிருக்கிறார். இல்லை, இப்போ திமுக அவருடைய செயல் தலைவர் ஒரு மேற்பார்வையிடுறதுக்காக சேலம் மாவட்டத்துக்கு போறாரு. அவர்கள் மேற்கொண்ட பணியை அங்கே தடுக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் செல்றாரு. உயர்நீதிமன்றம் எதுக்காக தடுக்கிறீங்க, உங்களுக்கு ஈகோ பிரச்சனையான்னு கேட்குது. மக்கள் நலம் முக்கியமா, ஈகோ முக்கியமான கேட்குது. அந்த அளவுக்கு தடுக்க வேண்டிய அவசியம். அவர் சட்டவிரோதமான குளத்தூரிலே பல ஏரிகள் இருக்கிற அங்கே தூர்வாரினால் வேண்டாம். தமிழ்நாடு முழுக்க பண்றாங்களே திமுக. ஒரே கேள்வி, முதலமைச்சருடைய தொகுதியிலே சென்று தூர்வார வேண்டும் என்ற நிலை எதற்கு? அவர் சொன்னது முதலமைச்சர் தொகுதியில் தமிழ்நாடு இயன்றவரை தூர்வார. தமிழ்நாடு முழுவதும் ஒரு நூற்றுக்கணக்கான ஏரிகளை தூர்வாரி விட்டு அவர் வந்திருந்தால் கவலை இல்லை. கடைசியில் முதலமைச்சர் தொகுதி வாங்க இல்லை, வந்திருந்தால் கவலை இல்லை. எல்லா தொகுதிக்கும் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உற்சாகம் அளிக்கின்ற வகையில் அவருடைய வாக்குகளை பெற்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தொகுதியிலே சென்று அவர் தூர்வாரி இருக்க வேண்டுமே தவிர முதலமைச்சருடைய தொகுதியிலே சென்று தூர்வார வேண்டும் என்பது உள்நோக்கம் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. திமுகவினர் அவர்களுடைய சொந்த தொகுதி பிளஸ் அவர்கள் வெற்றி பெறாத தொகுதியில் கூட தமிழகம் முழுக்க இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் முதலே அறிவிச்சாரு. அதன்படி செஞ்சுட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடமா தூர்வாரின பிறகு அங்க போய் புகைப்படம் எடுக்கிறார். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப நாங்க எடுத்த பிறகு எப்படி இருந்தது அத்தனையுமே சொல்றாரு. அவர்கள் தூர்வாரணும் எதிர்க்கட்சியில் செய்யக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான பணின்னு பார்க்கறாங்க. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் அவர்கள் பதில் சொன்னால் சரியாக இருக்கும். எத்தனை இடங்களிலே ஆளும் கட்சி இருக்கின்ற இடத்தில் போய் அவர் தூர்வாரி இருக்கிறார்? ஒன்று. ஏன் உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் பல பேர் தூர்வார வேண்டிய இடத்திலே தூர்வாராமல் இருக்கிறார்களே, அதை ஏன் அவர் அக்கறை எடுத்து அங்கே தூர்வாரவில்லை? ஏன் முதலமைச்சருடைய தொகுதியிலே ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு அங்கே சென்று தூர்வார வேண்டிய அவசியம் என்ன? அமைச்சர், உங்களுக்கு தெரியும், இது அரசுடைய கடமை. அரசுடைய கடமையை எதிர்க்கட்சி செய்யுது அப்படின்னு சொல்லும்போது அரசுடைய கடமைக்கு குந்தகம் உழைக்கின்ற அளவிற்கு எதிர்க்கட்சி செய்வதால் தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவங்க தூர்வாடுறது அரசுக்கு தொந்தரவா இருக்குது. அரசுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லை. விவசாயிகளே நூற்றுக்கணக்கான லாரி டிராக்டர்களை வைத்துக்கொண்டு தூர்வாரி கொண்டிருக்கிற போது இடைப்படுத்தி நான் தான் தூர்வாருவேன் என்று சொன்னால் எப்படி சரியாக இருக்கும்? விவசாயிகளே செய்கிறார். நாங்களே செஞ்சுட்டு இருக்கிற நீங்கள் எப்போ வரேன்னு கேட்குறான். நானே சில ஊரில் போகிற போது நாங்கள் பண்ணிக்கிறோன்னா சரி ரைட் நீ பண்ணிட்டு போகணும்னு சொல்கிறோம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஒரு பொக்லின் கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்போம். இல்லைங்க நாங்களே உள்ளூர்காரெல்லாம் வச்சுருக்கிறோம், நாங்களே பண்ணிக்கிறோம், சரி ரைட் ஆல்ரெடி போகிறாங்க. இது செயல்முறையில் நடைமுறையில் இருக்கிற நிலை. ஆனால் அது திணிக்கப்படுகின்ற போதுதான் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் யாருக்கும் இயலாது.
அந்த பகுதியில் இருக்கிற விவசாயம் நாங்கள் தூர்வாரிக்கிறோம், முதலமைச்சருடைய தொகுதியில் தூர்வாரிட்டு இருக்கிற இவங்க நிறுத்துங்கிறாங்க, அவர் வந்ததுக்கப்புறம் தான் தூர்வாரோன்னு சொன்னாலும் எப்படி நியாயமாக இருக்கும்? இறுதியான கேள்வி அமைச்சர், இந்த மணல் விற்பனையில் ஒரு பெரிய முடக்கம் இருக்கிறது, பெரிய சுணக்கம் இருக்கிறது, சரியாகலன்னு சொன்னாங்க. இதில் ஆன்லைனில் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் ஆன்லைன்லேயும் நிறைய முறைகள் நடக்குது. ஒரு லாரி நம்பரை போட்டு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த நம்பருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அப்படின்னா அதில் ஸ்கூட்டர் நம்பரு, பைக் நம்பரு, கார் நம்பர்லாம் போட்டு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கொண்டு போகிறாங்க சொல்லி. ஸோ எந்த ஒரு மாற்று முயற்சியை மணல் விற்பனையில் அரசு மேற்கொண்டதோ அதுவும் கூட ஒரு முறைகேடுக்கான வழியாக மாறிட்டதா? உறுதியாக அந்த நிலை இருக்காது. அதற்காக ஒரு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அதற்கு தீவிரமாக அதை பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார். விரைவில் நல்ல முடிவுகள் மேற்கொள்ளப்படும். மணல் பிரச்சனை தட்டுப்பாடு என்று கிடைக்கும் நினைக்கிறீங்க? உறுதியாக கிடைக்கும். முதலமைச்சர் அதற்காக முழு முயற்சிகள் எந்த நேரத்தில் எங்களிடத்தில் பேசுகின்ற போதும், மற்ற அதிகாரிகளிடத்தில் பேசுகின்ற போதும் விரைந்து மக்களுக்கு குறைந்த விலையில் மணல் கிடைப்பதற்காக நடவடிக்கை எப்படி வகையில் எடுக்கலாம் என்பதை அவர் நாள்தோறும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மணல் தட்டுப்பாடு தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிற நிலைமை எப்போ வரும்? மிக விரைவில் எதிர்பார்க்கலாம். நன்றி அமைச்சர். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தை, உங்களுடைய நேரத்தை, உங்கள் நன்றி. உங்கள் நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள்.